நம்மை விட்டு விலகாத தெய்வத்தை நோக்கி காலை ஜபம். இரக்கத்தின் வடிவே எம் இறைவா, வல்லமையுள்ள இயேசுவே, நம்பிக்கையின் நங்கூரமே, விடுதலை தரும் ஆவியானவரே, உயிர்ப்பிக்கும் ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். உமக்கு எண்ணற்ற நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றவரே, உமது பாதத்தில் வந்து காத்திருக்கிறோம். நீரே என் நம்பிக்கை, நீரே என் புகழ்ச்சி. என்னை கைவிடாதேயும். என் இரட்சகராகிய இயேசுவே, என்னை கைவிடாதேயும். சகாயம் செய்ய விரைந்து வாரும். ஆண்டவரே, நாங்கள் உம்மையே நம்பி உள்ளதால் நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். எங்களுடைய வாழ்நாளில் இன்று ஒரு நாளை கூட்டி கொடுத்து உன் சமூகத்தில் வந்து ஜெபிக்க நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒவ்வொருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உமது பேரன்பு உம்மை நம்பி இருப்பவர்கள் மேல் இருப்பதாக. நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே உங்களுக்கு தேவையானது இன்னது என்று உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும் என்று கூறிய இயேசுவே, எங்கள் தேவைகள் ஒவ்வொன்றையும் அறிந்தவர் நீரே. எங்கள் உள்ளத்தின் ஏக்கங்கள், கவலைகள், வருத்தங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் அறிந்தவரும் நீரே. எங்களுக்கு வேண்டியதெல்லாம் தகுந்த நேரத்தில் தருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். அனைத்து காரியங்களும் ஏற்ற வேளையில் நடக்க அருள் புரிய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் நம்பி இருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. திருப்பாடல் 33:22. ஆமேன். நற்செய்தியில் கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்பது சொல்வழக்கு. விசுவசிப்பவருக்கு எல்லாம் கூடும் என்றார். இயேசு முக்கியத்துவம் தந்த இத்தகைய நம்பிக்கையும் விசுவாசமும் எண்ணற்ற மக்களுக்கு வாழ்வளித்தது என்பதை விவிலியத்தில் காண்பது போல, இயேசுவின் வார்த்தையே குணமாக்கும் என்று நம்பிய அரசு அலுவலரின் மகன் குணம் பெறுவதை கண்டோம். நாமும் இயேசுவின் மீது அவரது வார்த்தையின் மீதும் நம்பிக்கை கொண்டு அறிக்கையிட்டு பலவீனங்கள் நீங்கி நிலைவாழ்வு பயணத்தில் நலம் பெற்று இயேசுவின் சாட்சியாக வாழ்வோம். உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். என்னை கண்டு என் பகைவர் மகிழ விடவில்லை. ஆண்டவரே, நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வரச் செய்தீர். சாவின் குழியில் இறங்கிய எனது உயிரை காத்தீர். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்ருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்கிறேன். எரேமியா 15:11 வாக்கின்படி தீமை நிறைந்த உலகத்தில் எங்களை பாதுகாத்து பராமரித்து அனைத்திற்கும் தப்புவித்த உமது மேலான இரக்கங்களுக்காகவும் பேரன்பிற்காகவும் கோடான கோடி நன்றிகளும் துதிகளும் செலுத்தி ஜெபிக்கின்றோம் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.